அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ரோட்டீன் ரிச் வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸிங்க. இதை குக் பண்ண தேவையில்லை. நோ பாயில் நோ ஆயில் ரெசிபி தாங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத சட்டுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு அரை கப் போல் பச்சைப்பயிறு, அதாவது பாசிப்பயிறு பச்சைப்பயிறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதை நான் முளைக்கட்டி எடுத்திருக்கேன். முளைக்கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஊற வைக்கணும், துணியில் கட்டணும், அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். ஓவர் நைட்டு, அதாவது ஒரு 8லிருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த தண்ணியை வடிச்சிருங்க. தண்ணியை வடிச்சிட்டு திரும்பவும் அதை தண்ணி இல்லாமல் ஒரு மூடி போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்து ஒரு 4லிருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லாவே முளைக்கட்டி வந்துருங்க. ஆஃபீஸ் போகிறவங்க, டைம் இல்லாதவங்களாம் இந்த மாதிரி முளைக்கட்டுங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் முளைக்கட்டியிருக்கேன். எந்த அளவுக்கு முளைக்கட்டியிருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்திக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ணின பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க. இது கூடவே குக்கும்பர் சேர்த்துக்கிறேன், பொடியாக கட் பண்ணினது. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த குக்கும்பர் சேர்த்து இந்த சாலட் செய்கிறது ரொம்பவே ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் கேரட் சேர்த்துருக்கேன், பொடியாக கட் பண்ணது. நீங்கள் வேணால் துருவி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு ஹாஃப் போல் தக்காளி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடருமே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் மல்லி இலை பொடியாக கட் பண்ணது அதையுமே சேர்த்துருக்கேன். இது கூட ஃபைனலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு 5-6 ட்ராப் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு லெமனில் ஒரு 1/4 பாகம் சேர்த்துனிங்கனாலே போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பச்சைப்பயிறு உங்களுக்கு ஊறி வந்தாலே போதுங்க. நீங்கள் வேக வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஃபைனலாக நான் இது கூட ஒரு ஃப்ளேவருக்காக சாட் மசாலா மட்டும் கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. இதில் ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, வெஜிடபிள்ஸும் இருக்குது. நம்ம குக் பண்ணாமல் இதை ராவாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் இதை குட்டீஸ்க்கு கொடுக்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு அது ரொம்பவே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா எனர்ஜியுமே கொடுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை மட்டும் எடுக்கிறவங்க இது கூட ஒரு ஹாஃப் பாயில்டு எக்கை மட்டும் சேர்த்துக்கோங்க, மஞ்சள் கரு இல்லாமல். அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே சம்மர் தாங்க பெஸ்ட்டான டைம். ஸோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீக்லி ஒரு 3 டைம்ஸ் ஆகுது இந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆக ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.